அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதும் தன் பணியாற்றும் அழைப்பொன்ற எனக்குள்ளே கனலாக்கினாய். லாலா லலா லாலா 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 லலா லாலா 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 லலா லாலா 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 லலா லாலா லாலா. வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தை எனில் உரைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதான், அதற்காக என்னை நானும் தருகின்ற தீதான். உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன் நேச கரம் தாங்குமே. லாலா லலா லாலா 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 லலா லாலா 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 லலா லாலா 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 லலா லாலா லாலா. என்னென்ன இன்னல்கள் எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதான் உன் சொந்த
இறந்தாலும் இரவாது நிலையான பந்தம் உனதாற்றல் நான் கேட்கிறேன், உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். லூக்கா நற்செய்தி அலகு 14 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டிப்பிடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும், ஏளனமாக இந்த மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஓர் அரசனோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்கள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இயேசுனுடைய பணியை தொடர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு ஆண், ஒரு பெண், சிம்மாசனம் வாழ்க்கைதான் நமக்கு கிடைக்கும் என்று நம்பி வந்தார்கள் என்று சொன்னால் அதைவிட ஒரு ஏமாற்றம் இந்த உலகத்தில் ஒன்றும் இருக்காது. சிலுவைகள் தான் ஏராளம் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சிம்மாசனம் கிடைக்கும் என்று வந்தார்கள் என்றால் ஒருவேளை அவர்கள் பாக்கியவான்கள் என்று நான் கருதுகிறேன். எனவே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து திட்டமிட்டு முடியுமா முடியாதா என்று ஆவியிலே நிலைத்து நின்று சிந்தித்து பார்த்து முடிவு செய்து இயேசுவை தொடர்வது தேவையான ஒன்று என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு தருகிறார். கோபுரம் என்று நற்செய்தியிலே சொல்லப்படுவது திராட்சை தோட்டத்தில் பாதுகாப்பிற்காக அமைக்கப்படுகிற கோபுரமாக இருக்கலாம். பொதுவாக பாலஸ்தீன பகுதிகளிலே திராட்சை தோட்டத்தை பாதுகாப்பதற்காக உயர்ந்த கோபுரங்களை அமைப்பார்கள். இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சோறு இருக்கும், அதில் இரும்பு கம்பி இருக்கும், அதில் கரண்டு பாஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் 4 முக்கில் 4 பெரிய கோபுரம் வச்சுருப்பாங்க. யாராவது வந்து தாக்க போகிறாங்களா, ஒளிச்சு ஓடுறாங்களா, இதெல்லாம் பார்க்கறதுக்காக. அதுபோல் பொதுவாக பாலஸ்தீன பகுதிகளிலே திராட்சை தோட்டத்தை பாதுகாப்பதற்காக உயர்ந்த கோபுரங்களை அமைப்பார்கள் நான் சொன்னேன். இந்த கோபுரம் தங்குமிடமாகவும் திருடர்களிடமிருந்து தோட்டத்தை பாதுகாப்பதற்கும் வசதியாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒரு கோபுரத்தை கட்டி முடிக்காமல் இடையில் விட்டு விடுவது ஒருவருக்கு அவமானத்தை தெரிவிக்கக்கூடியது. அதே போல இயேசுவை பின்தொடர்ந்து விட்டு இடையில் செல்வது நமக்கு மிகப்பெரிய அவமானம். இன்னைக்கு சொல்லுவாங்க, ஓப்பனாக சொல்லுவோமே, சாமியாரா போயிட்டு இடையில திருப்பி வேற பணிகளுக்காக சென்றால் அதில் வேற்று வாழ்க்கையை தெரிந்து கொண்டால் என்ன சொல்லுவாங்க மக்கள்? சாமியார் ஆகும்போது ஒன்று யோசிக்க தெரியாதா? இப்படி போய் ஏன் எங்களெல்லாம் கேவலப்படுத்துகிறேன், ஏன் அவங்களெல்லாம் கேவலப்படுத்துகிறேன் என்று பெரியவர்கள் சொன்னதே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது ஒரு ஆக்சிடென்ட்டோ இன்சிடென்ட்டோ அது தெரியாது. பட் இப்படி அவமானம் வருவது தவிர்க்க முடியாது. இதே போலத்தான் இயேசுவை பின்தொடர்ந்து விட்டு இடையில் செல்வது நமக்கு மிகப்பெரிய அவமானம். இயேசுவை பின்தொடர்வதற்கு முன்னால் நமது பலவீனங்கள், பலம் ஆகியவற்றை கருத்திலே கொண்டு நம்மையே தயார் நிலையில் உட்படுத்தி அவரை பின்பற்ற வேண்டுமானால் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் அதனால் ஏற்படுகின்ற
சவால்களை கண்டு பயந்து ஓடக்கூடாது. இயேசு ஏன் தன்னை முழுமையாக பின்பற்ற நம்மை கேட்கிறார்? முழுவதுமாக இயேசுவை பின்பற்றுவது எளிதான காரியமா? சவால்களை எதிர்கொள்வது கடினமானது அல்லவா? அப்படி இருக்கிற போது அது நம்மால் முடியக்கூடிய காரியமா என்றெல்லாம் நமக்குள்ளாக கேள்விகள் எழும். ஆனால் மனம் இருந்தால் போதும், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும், அவர் நம்மை வழிநடத்துவார் என்பது நாம் பெறக்கூடிய ஆறுதல் செய்தி. இந்த விளையாட்டு வீரர் சொன்னது போல, யூ ஸ்டாண்ட் ஸ்டில், காட் வில் ஃபைட் ஃபார் யூன்னு சொன்னது போல, நம்ம நிலைச்சு நின்னா போதும், துன்பங்கள் வரும் சமயத்துல ஆண்டவர் நமக்காக போராடி நம்மை வெற்றி பெற செய்வார். இது என்னுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே இதான் உண்மை. இயேசுதான் பின்பற்ற வேண்டும், பின்பற்றுவேன் என்ற உறுதி இருந்தால் போதும், அந்த உறுதி நம்மை வழி நடத்தும். நீச்சல் பழக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர் தன்னால் நீந்த முடியும் என்று மனத்தளவில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவரால் முழுமையாக நீந்த முடியும். அதுபோலத்தான் நமது சீடத்துவ வாழ்வு. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? அப்படி ஆசையாக இருந்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? கடவுள் நம்மை வழிநடத்துவார் என்கிற விசுவாசம், ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறதா? இயேசுவை முழுமையாக நமக்கு தெரியுமா? இதெல்லாம் பல கேள்விகள். எனவே இயேசுவின் சீடர்கள் தம் வாழ்வை அழைத்தலை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதான் 2 எடுத்துக்காட்டுகளை கொடுக்கிறார் அவர். கோபுரம் கட்ட விரும்புகின்றவர் அதற்கான செலவுகள் அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தம்மால் இயலும் என்ற உணர்ந்த பின்னரைத்தான் அதை கட்ட தொடங்க வேண்டும். அதுபோல போர் தொடுக்கக்கூடிய அரசரும் தமது வலிமையினையும் மாற்றான் வலிமையினையும் சீர்தூக்கி பார்த்த பின்னரே போருக்கு செல்லவா அல்லது வேண்டாமா, அமைதியை நாடவா என்று எண்ணி பார்க்கிறார். அதுபோலத்தான் இயேசுவை பின்பற்றுவோரின் சீடத்துவம் என்கிறார் ஆண்டவர். அனைத்தையும் விட மேலாக நாம் நமது வாழ்வில் யாரை கருதுகிறோம்? இறைவனையா அல்லது பொருள், மனிதர்கள், உலக இன்பங்களையா? இயேசுவை பின்பற்ற விரும்பினால் மற்ற அனைத்தையும் குப்பை என்று கருத எனக்கு மன வலிமை உண்டா என்று யோசிக்கணும். நம்ம அதுவும் வேணும் இதுவும் வேணும் வாழ்ந்தா உண்மையான சீடத்துவ பணி நம்மால் செய்ய முடியாது. ஆனால் செயல்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லை என்று பார்ப்போர் இழிவாக பேசுகிற வண்ணம் நமது வாழ்வு இருக்கிறதா என்றும் நமக்குள்ளே சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அழைத்தலின் ஆண்டவரே, இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களை உமது சீடர்களாக அழைத்தமைக்காக நன்றி. நாங்கள் தகுதியானவர்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அனுப்பப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலப்பையில் கை வைத்த பின்பு திரும்பி பார்த்தல் ஆகாது என்னும் மொழிக்கேற்ப நாங்கள் உலகை திரும்பி பாராமல் உமது சிலுவை முன்னோக்கி பார்த்து நடைபோட அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனைத்தே.
பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள் என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள் என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள் என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தாய் மரியே, எம் வாழ்வின் மாதிரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா, அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே.
வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே, உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாக்கவா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே, உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே, உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே, உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.